reach ஆயிருக்கு. The credit goes to you, sir. Thank you for your support, and also press and media. So thanks for coming and thanks for your continuous support. So today we are launching this new advanced coronary. Yeah, we are launching advanced treatment for complex coronary artery diseases. So in the equipment பார்த்தீங்கன்னா this is the equipment which is going to provide international care to all our patients. I think அதை பற்றி டீட்டெயிலாக Dr. Arvind is going to explain. Now I request Dr. Prashant to come and talk about our milestone and future growth. Yeah, thank you. Sir, all my friends from the press, நீங்கள் இன்றைக்கி வந்தது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். Today we are here to launch the laser angioplasty system. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is one of the latest technology in cardiology. நம்ம பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் we pride ourselves in having the latest technology across various departments. 2023 பார்த்தீங்கன்னா South இந்தியாவில் in Chennai we were the first to launch the 4th generation orthopedic robo, and 2 வாரம் முன்னாடி we got the same system again. So ரெண்டாவதும் வாங்கியிருக்கோம். South இந்தியாவில் we are the only institute to have 2 orthopedic robos in the same institute. 2024 பார்த்தீங்கன்னா SSI robo அப்படின்னு சொல்லிட்டு it is an abdominal robo. First in Chennai வந்துட்டு we had launched at that time, and in 2026 this machine we are one of the first to get it. ஏன் இதை வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, we believe that in Prashant Hospital latest technology வந்துட்டு கொண்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் we also will move to the next level and patients are also hugely benefited from it. One very important point in bringing international technology or latest advances to India or நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த காஸ்ட் ஃபேக்டர் தான் எப்போவுமே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நம்ம ஹாஸ்பிட்டலில் we always ensure that we do it at highly affordable prices so that பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு they get it also to the masses. அதுதான் வந்துட்டு we believe is taking the treatment to the public. பண்ணலாம். இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இவ்வளோ பேருக்கு கார்டியக் டிசீஸ் பர்டன் இருக்குது. இப்போது காலத்தில் உங்களுக்கே தெரியும், 25-30 இயர்ஸ் வந்து இப்போ ஸ்டென்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப காமனாக இருக்குது. ப்ராப்ளி நீங்களாம் காலேஜ் படிக்கும்போது 50-60 இயர்ஸ் தான் வந்துட்டு ஹார்ட் டிசீஸ்னாலே வரும். இப்போ 25-30 ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்ட் டிசீஸு, நிறைய விஷயம் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்டே இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்குமே வந்துட்டு அவ்வளோ வால்யூம், அவ்வளோ பர்டன் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி டெக்னாலஜி வந்துட்டு இட் வில் ஹெல்ப் ட்ரீட் தீஸ் பேஷண்ட்ஸ் பெட்டர். அண்ட் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி கார்டியக் இல்னஸோ எல்லா இல்னஸுக்கும் வந்துட்டு தேர் வில் பி அ ரேட். ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ் கழிச்சு திரும்பி ஒரு அட்டாக் ஆர் ஏதோ ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இட் கேன் பி டிலேட் ஆர் ஈவன் ப்ரிவென்டட் வித் திஸ் டைப் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த ஸ்டென்ட் வைக்கிறோம், அந்த பிளாக்கு, அது வந்துட்டு எப்போவுமே சேம். இதை வந்துட்டு இந்த கிளாட்டை பிரேக் பண்ணுறது, அதை பற்றி டாக்டர் அரவிந்த் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோஸ் வச்சு உங்ககிட்ட பேசுவார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கே ஃபுல்லாக புரியல இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து ரொம்ப அழகாக எனக்கு ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சார். இந்த மாதிரி பண்ணும், இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இவ்வளோ லைஃப் லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் வரும்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் லைக் ஓகே, இது வந்துட்டு நம்ம தியரியில் மட்டும் பார்க்காம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் we decided to embark on this journey. So we have to thank Dr. Arvind for this vision, and I call on the next person to come and give us visualization of the machine. Thank you. For Philips, happy to have the first system. I'm more happy that I'm from Tamil Nadu. Only this kind of systems for the advanced coronary treatment is so far available in Apollo's, Medanta's, Bridge Candies. But happy to see that Prashant Hospital, first time, they are in par with that kind of institution. And this technology is only available in Christian Medical College, KGMU, all the research institution. So with the technology coming to Chennai, especially my hometown, I'm very happy that now mass kind of treatment, the complex treatment which has been now too tedious, which can be done very precision with our system. Very happy, sir. Very happy to have you. It's not only buying the technology, also Prashant Hospital, because this technology is much evolved in the Western world, US and Europe. So they are also planning to get the first delegate who is going to come from Poland this month end to Prashant Hospital to set the processes. So one is buying the technology, also having the protocol in place. The first delegate is coming here to set the processes, followed with the delegate from Prashant
hospital will be going to Europe to understand more about this one and learn more about it, and whatever is happening in the international world in Europe, the same standard will be set here. So I'll be happy to support this kind of initiative, sir. Thanks for having the product, and let's take it forward in a much bigger way. Thank you so much. உயிரிழப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கப்புறம் 17% பீப்புள் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துடுறாங்க. அவங்களால நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் இயர்ஸ் we are losing out of these people. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ன்றது ஒரு மசில். அந்த மசில் அதோட பிளாக்கேஜஸ் ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக்ன்றது. உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கு, ரொம்ப குயிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ரத்த குழாய். இந்த ரத்த குழாயை வந்து ஒரு ஸ்லைஸ், ஒரு இளநீ வெட்டுற மாதிரி மேலே வெட்டி மேலே பார்த்துருக்கோம். அங்கே ஒரு எல்லோ கலர்ல இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹார்ட்ல ஏற்படுற பிளாக்ன்றது வந்து இதுதான் நம்ம பிளாக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிளாக்கேஜஸ் சடனாக ரப்சர் ஆகி, இதுதான் வந்து இந்த பிளாக்கேஜஸ்ன்றது வந்து ரப்சர் ஆகுது. ஒரு 30% பிளாக் இருக்கிறது வந்து
அடுத்த செகண்ட் ரப்சர் ஆச்சுன்னா அது 100% பிளாக்கேஜாக நடக்கும். அதுதான் ஹார்ட் அட்டாக். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம 25 வயசுல 30 வயசு பேரில் வந்துட்டு இப்போ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான், எந்த ஒரு சிம்டமும் கிடையாது. ஏன் நான் ஒரு சிடி ஸ்கேன் கூட பார்த்தேன், 30% தான் பிளாக் இருந்துச்சு, 40% தான் பிளாக் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன டாக்டர் திடீர்னு வந்து ஒரு அட்டாக் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றீங்க? இந்த பிளாக்ன்றது வந்து ஒரு பலூன் மாதிரி வெடிச்சு போய் ஒரு 100% பிளாக்கேஜஸ் காஸ் பண்ணுறது தான் ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக்ல நாங்கள் கன்வென்ஷனலாக என்ன பண்ணுவோம், அந்த பிளாக்கேஜை ஒரு வயர் மூலமாக கிராஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல போயிட்டு ஒரு பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டென்ட் மாதிரி போட்டு விட்டுருவோம். பிளட் ஃப்ளோன்றது அதுக்கப்புறமா வந்து நார்மலாக ஏற்பட்டுரும். இதுதான் வந்து காமனாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து இதுதான். இதில் நம்ம இந்த லேசர்ன்ற டெக்னாலஜி யாருக்கு யூஸ் ஆகுது, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறேன். ஸோ இந்த எல்கா லேசர் அப்படின்னா என்ன? இந்த லேசரில் வந்து பல வகைகள் இருக்குது. இது வந்து 193 நானோமீட்டர்லேருந்து 10,600 நானோமீட்டர் வரைக்கும் போகலாம். இந்த கம்மியான நானோமீட்டர் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு பேசுறது வந்து இந்த 308 நானோமீட்டர். இந்த 193 நானோமீட்டர் வந்து லாஸ்டிக் கண்ணுக்குலாம் பண்ணுறது. இந்த 308 நானோமீட்டர்ன்றது ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்டுக்கு சேஃபான லேசர். இது வந்து ஒரு ஹீட் ஆன் லேசர் கிடையாது, இது ஒரு கோல்டு லேசர். அப்படின்னா நமக்கு டிஷ்யூக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் இருக்காது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம், அது வந்து இன்ஃப்ராரெட் லேசர். இது வந்து ஒரு ஸ்டீல்லையே வந்து ஒரு கட் பண்ணி நமக்கு பண்ண முடியும். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது அல்ட்ரா வயலட், நம்ம யூஸ் பண்ணுற லேசர். இது வந்து அப்ளேட் பண்ணி விட்டுரும், இருக்கிற அந்த பிளாக்கேஜை வந்து வேப்பரைஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஸ்டென்ட் போடுறதுன்றது வந்து ஒரு ரோடு போடுற மாதிரி. இப்போ மெட்ராஸில் ரோடு போடணும்னு நினச்சிக்கிங்களேன், ரொம்ப ஃப்ளாட்டான ரீஜன் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு புல்டோசர் யூஸ் பண்ணலாம். ரோடை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க, ஃப்ளாட் பண்ணிடுவீங்க, ரோடு போட்டுருவீங்க. லேசர் இஸ் நாட் ஃபார் மெட்ராஸ், இட் இஸ் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் கொடைக்கானல். அங்கே நீங்கள் உங்களோட ரொட்டீனான டிவைசஸ் எடுத்துகிட்டு போய் இதே புல்டோசர் எடுத்துகிட்டு போய் நான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டனல் போட்டுறோம்ப்பா, டனல் போட்டுட்டு நான் ரோட் போட்டுறோம் பண்ணுறேன்னா யூ கேன் நாட் டூ. நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போய் நான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு போடுறோன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சுரி ஆகும் உங்களுக்கு ரோடு முடிக்கிறதுக்கு. அந்த டியூரேஷனை ஷார்டன் பண்ணுறதுக்கு, அவ்வளோ குயிக்காக நமக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சேஃபான விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் லேசர் மாதிரி ஒரு கருவி வந்து நமக்கு யூஸ் ஆகும். இன்னும் மெக்கானிசம் ரொம்ப போர் அடிக்க மாட்டேன், ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ் மாதிரி ஆயிடும். ஒரு 2 ஸ்லைடு தான், பேர் வித் மீ. ஏன்னா ஒரு லேசர்னு வந்துட்டு பிறகு நான் ஃபிசிக்ஸ் பேசலன்னா நல்லா இருக்காது. இதில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து யூவி லைட். இந்த யூவி லைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற கெமிக்கல் பாண்டை போய் பிரேக் பண்ணி விட்டுரும். அதுக்கு பின்னாடியே ஒரு சோனிக் வேவ். இந்த சோனிக் வேவ் வந்து அந்த டிஷ்யூவை வந்து அதோட பிரேக்கேஜை வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவ் ஆக்கி விட்டுரும். மூணாவது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இமேஜில் ஒரு பபுள் மாதிரி வருது. இது வந்து 10,000th of a second வந்துட்டு அவ்வளோ ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்கிற பபுள். நார்மல் நேட்டிவ் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா யூ நாட் பி ஏபிள் டு see. இந்த கேவிட்டி வந்து என்ன பண்ணுவோம்னா பாதையை கிரியேட் பண்ணிவிடும். நான் அடுத்த ஒரு ஸ்லைடில் வந்துட்டு அது ஒன்றும் பெட்டராக அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 0.1 mm அப்படின்னா 50 மைக்ரான்ஸுக்கு தான் வந்து அந்த யூவி லைட் வந்து பக்கத்தில் இருந்து போகும். இந்த சோனிக் வேவ் வந்து வில் ரீச் பியாண்ட் தி கேத்தீட்டர். ஓகே, ஸோ சிம்பிள். ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, அந்த பிளாக்கேஜ் கிட்ட வந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பிளாக்கேஜை ரீச் பண்ணோன்னு ஒரு லைட்டை கொடுக்குறோம், அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுறோம், பிளட் ஃப்ளோவை நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்கா லேசர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கேஜ் கிட்ட இந்த வயரை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வயர் எடுத்துகிட்டோன்னா முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்தது ஒரு லைட்டு, பின்னாடி வந்தது ஒரு சோனிக் வேவ், மூணாவது வந்தது ஒரு பபிள். இந்த டெக்னாலஜியோட பியூட்டியே இதுதான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த பலூன் பேஸ்டு டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலூன் பேஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து அந்த லீஷனை வந்து நமக்கு எங்கேயுமே தள்ளாது, நமக்கு சைடில் தான் தள்ளும். இங்கே வந்து இந்த லீஷனை வந்து நம்ம எவாப்ரைஸே நம்மளால் வந்து பண்ண முடியும். இது இந்த பக்கத்தில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் டைம், இட் இஸ் நாட் ஏஐ ஜெனரேட்டட். இது நம்ம கேத் லேபில் இப்போ நம்ம இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற இந்த லேசரில் நான் பண்ணியிருக்காரு. ஒரு சலைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் தெரியும். இந்த லைட் தான் வந்து திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இதே இந்த ஒரு பிளாக்கை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டுனா அந்த பபிள்ஸ் தெரியுது பாருங்க ரைட் சைட் ஆஃப் தி ஸ்க்ரீனில். இந்த கான்ட்ராஸ்ட் போயிட்டு வில் பிரேக் தி லேசர் பர். ஸோ இது யாருக்கு யூஸ் பண்ண போகிறோம்? திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போது இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் சயின்ஸ். மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த இடத்துல வந்து இந்த லேசர் எவ்வளோ தூரம் உபயோகமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 7 கண்டிஷன் இல்லாமல்
ஃபஸ்ட்டு மேஜர் திங், ஒரு மேசிவான ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஒரு ரத்த கட்டைகள் வந்து திடீர்னு வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச இமேஜில் அது மாதிரி வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த த்ராம்பஸ், அந்த ரத்த கட்டைகளை வேப்பரைஸ் பண்ணி உயிரை காப்பாற்றுறதுல வந்து லேசர் ஹேஸ் அன் ஹியூஜ் ரோல். ஆல்ரெடி ஒரு ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, அந்த ஸ்டென்ட் போட்ட பிறகு ஒரு பிளாக்கேஜ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து முன்னாடி வந்து த பெஸ்ட் திங் வுட் பி ஃபார் தெம் டு கோ ஃபார் அன் பைபாஸ். அதை வந்து மாற்றிட்டு அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற பிளாக்கேஜை 100% கிளியர் பண்ணக்கூடியது வந்து லேசர் வில் பி ஏபிள் டு டூ இட். ஒரு பைபாஸ் பண்ண கிராஃப்ட், அந்த பைபாஸ் பண்ண கிராஃப்ட்லேயே ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜ் வந்திருக்குன்னா அந்த பிளாக்கேஜ் வந்து நம்ம லேசர்னால ரிமூவ் பண்ண முடியும். ஒரு அக்யூட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பார்க்காம விட்டுட்டு ஒரு நேச்சுரல் கொலாட்ரல்ஸ் வந்துட்டு ஒரு க்ரானிக் 100% அக்ளூஷனாக இருக்குது அப்படின்னா அது ஒரு வயரை கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பலூன், இப்போ நம்ம அந்த பலூனை வந்து நான் ரொம்ப ஈஸியாக அந்த அனிமேஷன் வந்து கிராஸ் பண்ணி போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சோம். எல்லா நேரங்களும் அந்த மாதிரி இருக்காது. நிறைய மெட்ராஸை பார்க்குறத விட நிறைய ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் கொடைக்கானலையும் பார்க்குறது தான் நிறைய நேரங்களில் நடக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு லேசர் வந்து ஈஸியாக நமக்கு வந்து பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல போய் நமக்கு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இந்த லேசர் மிஷின். அப்படி தான் இருக்கும். அந்த லேசர் மிஷினில் வந்து we are calibrating every time we do a laser we calibrate and we start the case. இது ஒன் ஆஃப் ஒரு பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் பண்ணதில் ஒரு அடப்பு ஏற்பட்டு அதில் வந்து லேசர் யூஸ் பண்ண டெக்னாலஜி. So it's definitely a milestone for us. We are the second hospital in Chennai to give this technology. First in South Chennai. மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப அவைலபிளாக வந்துட்டு இந்த ரிசோர்ஸஸ் வந்து இருக்க போகுது. தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட். For the insightful presentation. It was truly enlightening to understand how this technology will benefit patients with complex coronary artery diseases. And I hope Chennai Corporation also use the latest technology for the roads. So now for the important occasion. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமான வணக்கம். ஏன்னா உங்கள் மூலியமாக தான் இது போய் நிறைய பேர் சேரும். இந்த வித்தியாசமான புதுசாக இப்போ வாங்க போகிற அந்த மிஷின் வந்து இது வந்து இங்கே இருக்கிறது வந்து ஒரு மாடல் தான். ஏன்னா மிஷினை இங்கே கொண்டு வர முடியாது, அதனால் அந்த மாடல் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த மிஷின் வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு. இப்போ அங்கே ஓப்பன் ஆகிருக்கு. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு இப்போ கொஞ்ச காலமாக, அதாவது ஒரு 6-7 வருஷமாக வந்து டே பை டே நான் வந்து அதை பற்றி அதிகமாக கேள்விப்படுறேன். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஹை லெவலுக்கு வந்துட்டுருக்கு. இது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் வந்து 2 தடவை எங்கள் அம்மா வந்து காப்பாற்றி அமைச்சிருந்தாங்க. நான் அங்கே ஐஸ்வர்யா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 தடவை வந்திருந்தேன். ஐஸ்வர்யான்றது என்னுடைய தங்கச்சி மகள். ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணும்போது இங்கே நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் அப்போலோவில் தான் பார்த்துட்டு இருந்தோம் அம்மாவுக்கு. அப்போ வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 தடவை வந்திருக்காங்க. ஸோ 2 தடவை நல்லபடியாக திரும்பி வந்திருக்காங்க. ஸோ ராசியான ஹாஸ்பிட்டல் வேறு. இப்போது அந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்த், டாக்டர் அரவிந்த் வந்திருக்காரு.
நான் இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணமே அஜய் தான். அரவிந்த், டாக்டர் அரவிந்த் துர்வாசர் தான் நான் வந்து அஜய்னு கூப்பிட்றோம். நாங்கள் வீட்டில் இருக்கோம். என்னுடைய மாப்பிள்ளை அவருடைய ஒய்ஃப், அதாவது என்னோடய மகளும் வந்து இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அருமோரான்னு அண்ணா நகரில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா டிடிகி ரோடு கட்டிங்கில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வேளச்சேரியில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தது அவருடைய ஹஸ்பண்ட், என்னோடய மகளோட மாப்பிள்ளை தான், அரவிந்த் தான். அது அவர் அப்போது ஒய்ஃபுக்காக தனியாக ஸ்கின்னுக்கு தனியாக பண்ணாலும் இவருடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஹார்ட்டு. அதுக்காக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேலே படித்து எத்தனையோ இப்போ எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி படித்து இன்றைக்கி வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காரு சென்னையில். ரொம்ப பெருமையாக இருக்குது என் மாப்பிள்ளை நினைக்கும் போது. அது இந்த மாதிரி பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கெல்லாம் வந்து அவரை வந்து சீஃப் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் பெரிய லெவலுக்கு போகணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு மிஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு இது செகண்ட் மிஷனாக, சென்னையில் செகண்ட், அப்போலோவில் ஒன்று இருக்குது, இது செகண்ட். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான மிஷின் வரும்போது அது இதனுடைய பிரசாந்த் ஹாஸ்பிட்டலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு மிக மிக அவசியமான ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மிஷன் அது வந்திருக்கு. ஸோ நிறைய ரோபோ மேட்டர்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் பற்றியெல்லாம் எனக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்க மாப்பிள்ளை எல்லாருமே வந்து சயின்டிஃபிக்காக நிறைய தட் இஸ் மெடிக்கல் டேர்ம்ஸில் நிறைய பேசுனாங்க. அது மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. டைரக்டோரியல் டேர்ம்ஸ் தான் நான் கொஞ்சம் பேசுவேன். சினிமா இருந்ததுன்னா பேசுவேன். மற்றபடி எனக்கு வந்து எந்த ஒரு ஆரம்பித்தாலும் இந்த மிஷினால் வந்து நிறைய பேர் நல்லா பொழைச்சி வரணும், நிறைய பேரை காப்பாற்றணும். இந்த மிஷின் அப்படிங்கிறது நம்ம லான்ச் பண்ண போகிற மிஷின் வந்து நிறைய பேரை காப்பாற்றணுன்ட்டு நான் இங்கே வரும்போது சாமி கும்பிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஒரு சென்டிமெண்டலான டைப்பு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பேன், சினிமாவில் மட்டும் இல்லை. சினிமாவில் நிறைய பேர் சென்டிமெண்ட் பார்க்காதவங்களும் இருக்காங்க, பார்க்குறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அங்கே வந்து எல்லாத்தையும் மீறி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. வீட்டில் சாமி கும்பிட்றவங்க, இந்த நம்பிக்கை இருக்கவங்க, இது எல்லாமே மீறி இப்போ வந்து நம்ம வந்து கடவுள் காப்பாற்றுறாருன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அந்த நம்பிக்கை, அந்த மிஷினு சயின்டிஃபிக்காக என்ன டெவலப்மெண்ட் ஆனாலும் எல்லாத்தையும் மீறி ஒரு சக்தி, அவர் தான் சீஃப் சயின்டிஸ்ட்டு, கடவுள். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி தான் நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து இந்த மிஷின் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிற மிஷின் மூலிமா நிறைய பேரை வந்து உயிர் காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணமாக இருந்தது. அதை தான் வேண்டிகிட்டு வந்தேன். அது மாதிரி ஒரு சின்ன சென்டிமெண்டல் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் முதல்ல ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு கிரே ஷர்ட்டும் போட்டு பார்க்கும்போது சரி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம், இப்போ பிளாக் பேண்ட் வேணாம் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கட்டிட்டு வேறு பேண்ட் ப்ளூ போட்டு மேலே பாருங்கள் பச்சை ஷர்ட்டை போட்டு வந்துருக்கேன். சரி நான் பச்சை வந்து க்ரீன் சிக்னல் ஃபார் எவ்ரி திங், கோ ஹெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சென்டிமெண்ட் இது. அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பட்டு நம்ம யாரையும் லூஸ் பண்ணிடக்கூடாது ஜனங்களை, அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லான்ச்சுக்கு வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் தான். பட் எப்படி சம்மந்தம்னா, நான் ஒரு பேஷண்ட்டாக என் மாப்பிள்ளைகிட்டே பேஷண்ட்டாக எனக்கு ஒரு தடவை அவர் ஆன்ஜியோ பார்க்க வேண்டிய இது சூழ்நிலை வந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் கிடையாது, வயிறில் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து இசிஜியில் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி டாக்டர் நரசிங்கன்றது அவர் என்னுடைய மாமா, அதாவது என் அக்காவுடைய ஹஸ்பண்ட் as well as எங்கள் அம்மாவுடைய தம்பி. அவர் தான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஃபஸ்ட்டு டாக்டர். அவர் இப்போது இந்த நவம்பரில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க, 53 years ஆஃப் சர்வீஸ். அப்படின்னா பார்த்துங்க, அவர் வந்து நிறைய இப்போ லெக்சர் தான் பண்ணுறாரு. மோர் தென் ட்ரீட்டிங் பீப்புள் பேஷண்ட்ஸ், அவர் லெக்சர் தான் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப இதில் இந்த டயபெட்டிக்கில்
அதெல்லாம் ரொம்ப அவரை பார்த்து தான் எங்கள் ஃபேமிலியில் இப்போது நிறைய டாக்டர்ஸ் ஒரு 7-8 டாக்டர்ஸ் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். என் பொண்ணும் வந்து ரேடியாலஜி முடிக்க போகிறேன் இந்த ஆகஸ்ட்லேருந்து. ஸோ என் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் அண்ணன் பொண்ணு, என் அண்ணன் மாப்பிள்ளை, இவர், இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து கடவுள் போல இருந்து காப்பாற்றுறது தான். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அந்த பொழைச்சி வந்துட்டு வெளியில் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி தெரியும். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தெய்வங்கள் மாதிரி தெரிவாங்க. அப்படி தான் எங்கள் மாமாவை வந்து நாங்கள் வந்து அவரோட ஜாலியாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றினேன், எங்கள் அம்மாவை காப்பாற்றினார், இந்த மாதிரி என் ஃபேமிலியில் நிறைய பேர் காப்பாற்றினேன். ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுப்போம் டாக்டர்ஸுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிற இந்த டாக்டர்ஸ் குரூப்புக்கு வந்து அஃப்கோர்ஸ் என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால, சினிமாவில் இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டாங்க. பட் இந்த விஷன் பற்றி உங்கள் ப்ரெஸ் மூலிமா நீங்கள் வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது, இது மூலிமா வந்து நிறைய பேரை வந்து இன்னும் அதிகமான பேர்களையும் ஏற்கனவே ஸ்டண்ட் வச்சவங்க, பலூன் வச்சவங்க, பைபாஸ் பண்ணவங்கள கூட பிரச்சனை வரும்போது இது மூலிமா வந்து இன்னும் கிளியராக, இன்னும் ஈஸியாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியுறதுக்கு இவங்க பேசுனதுலேருந்து நான் போய் எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு அதுதான் உண்மையும். ஸோ இதை வந்து கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்க. நிறைய பேர் உயிர்களை காப்பாற்றுங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த ஃபங்க்ஷன், இந்த லான்ச் ஆகிற இந்த மிஷன் மூலிமா நிறைய உயிர்களை காப்பாற்றிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் மாமா வந்து அப்போ சொல்லிகிட்டே வந்தப்போ அது கட் ஆகிடுச்சு. எங்கள் மாமா வந்து வயிற்றில் ஏதோ பிரச்சனைன்னும் போது அவரோட ஹாஸ்பிட்டலில் இசிஜி பார்த்தாரு. உடனே என்ன பண்ணார், இம்மீடியட்டாக நீ வந்து அப்போலோவுக்கு போ அப்படின்னு சொல்லி அப்போலோலையும் என் மாப்பிள்ளை ஒர்க் பண்ணுறாரு. அங்கேயும் போய் பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போது எங்கே வெறும் ஒன்லி பிரசாந்த் தானா? ஓகே. ஸோ அப்போ அவர் அங்கே இருந்து பார்த்தா திடீர்னு ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு என்னை சுற்றி ஒரு 10 டாக்டர்ஸு இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க. எனக்கே வந்து என்னடா இது நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் கிரியேட்டிவ் லெவலில் அது எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் உடனே நீங்கள் ரூமுக்கு போயிடலான்ட்டு ரூமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு 2 ஹவர்ஸில். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து எங்கள் மாமா வந்தார். இருந்தாலும் நம்ம ஒரு செக் பண்ணிடலாமேன்னு ஏதோ கேட்டுருக்காங்க. அப்புறம் இவர் வந்து அங்கிள் அவங்களுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ண போகிறோம். ஆன்ஜியோ பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன இப்போ பிளாக் இல்லை, பண்ணி பார்த்துட்டு சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி அன்றைக்கி ஈவினிங் பார்த்தா எனக்கு வந்து இந்த ஆன்ஜியோ அது இதெல்லாம் இல்லை. இந்த பக்கம் மாமா, இந்த பக்கம் மாப்பிள்ளை. சரி நம்ம ஜாலியாக போயிட்டு நான் அவர் கூட அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, லேசர் வழியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அப்படி இந்த பக்கம் வந்து இந்த மிஷினை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பெரிய பெருசாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு நடக்குது. இந்த நிறைய பேஷண்ட்ஸ் இது நர்சஸ் அண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் இவர் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காரு, கையை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இருக்காதுப்பா. ரெண்டாவதுலேயும் ஒன்றும் இல்லை. அது வந்து ஏவா கஷ்டப்படுறேன் இல்லை, உங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் டவுட்டாக நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 3வது ஒன்று இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது, அதை பார்த்தா தெரிஞ்சிடணும். நான் ஒன்றுமே இல்லைன்னு எப்படி மாமா அப்படின்றாரு. எப்படி எங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே பிளாக்கே இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். மனசு சுத்தமாக இருக்குது, நல்ல மனசு இருக்குது, அதனால் வந்து ஒன்றும் இருக்காதுன்ட்டு. ஸோ ஆன்ஜியோ இவருக்கு பண்ணாருங்கன்னு ஏதோ எழுதிட்டு போகிறீங்க, அதுக்காக சொல்லுவாங்க. வச்சுக்காம இருந்தோம்னா நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பிளாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. மெடிசன் காம்ப்ளைன்ஸ் நம்ம சரி, அதனால தான் நம்ம ஒரு ஸ்டென்ட் வச்ச பிறகு நம்ம ரொம்ப காஷியஸாக அவங்களை வந்து ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கணும். எனக்கு தான் இப்போ ஸ்டென்ட் வச்சாச்சு, எனக்கெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, நான் 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நான் மாத்திரை போடுறதை விட்டுட்டேன்னா அந்த டைமில் ஸ்டென்ட்டுக்குள்ளேயும் பிளாக்கேஜஸ் வரும் சார்.
42 வயசு ஒரு 10 years பேக் வந்து he had a problem and he even died. பட் அந்த பையனுக்கு வந்து ஒரு யங்கர் ஏஜ்லேயே ஸ்க்ரீனிங் நடந்துருக்கும். 16 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது பிகாஸ் ஹிஸ் ஃபெமிலியல் அண்ட் ஜீன்ஸ். இது வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலேமியான்னு சொல்லுவோம். யாருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து மோர் தென் 300 or 400 மேலே இருக்குது, சம்டைம்ஸ் 500க்கு மேலே கூட அவங்களுக்கெல்லாம் தேர் மோர் இன்னும் earlier ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா நம்ம ஒரு ஏஜை கூட வந்து ஹார்ட் அட்டாக்கை மார்க் பண்ணக்கூடாது. சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங்ன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், ஹை பிபின்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், கெட்ட கொலஸ்ட்ரால் எலிவேட் ஆகிருக்கிறதுன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இதெல்லாம் வந்து ஒரு விதை மாதிரி வைக்கிறது. இன்னைக்கு நம்ம எது விதையா வைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு மரமா வளரும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இன்னைக்கு யாருக்கு இருக்கும்? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுக்கான விதை வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே விதைச்சது. அதை தான் நம்ம வந்து இந்த ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம்ல இப்போ நிறைய சோஷியல் மீடியால நான் நிறைய பேசுவேன். நான் பேசுறது வந்து ஏன்னா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்காக பேசுறேன். அடுத்த 10-15 வருஷத்துல யாருக்காக ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்குமோ அவங்களுக்காக வேண்டிதான் பேசுவோம். கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல இந்தியாவில், சவுத் இந்தியா, சென்னையில் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்ளி வந்துட்டு ஆல் த மிடில் கிளாஸ் பீப்புள் ஹூ ஆர் எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபாரின் ட்ரீட்மெண்ட் எடுக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு போய் ஒரு எமர்ஜென்சி டைம்ல சேர்க்கறது தான் வந்துட்டு வி வாண்ட் டு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து கொண்டு வருவோம். அதையும் மீறி வந்துட்டு நான் அரவிந்த் சார் டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, இந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு 2 காஸ்ட் இருக்கு. ஒன்று மெஷின் காஸ்ட், இன்னொன்று வந்து அந்த கத்தீட்டர், அது காமிச்சாருங்கன்னா அந்த கத்தீட்டர் காஸ்ட். இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இந்த மெஷின் காஸ்டே நம்ம வாங்க வேணாம், கத்தீட்டர் மட்டும் காஸ்ட் வாங்கலாம். ஏன்னா இது வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட். ஏன்னா நமக்கு வந்துட்டு இது எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், அந்த எமர்ஜென்சி டைம்ல போய் சேர்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு அவங்க போய் தே கேனாட் கோ சேவ் அப். அந்த காலத்துல ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ணோம்னா நிறைய பேர் பிரெக்னன்சி டைம்ல இருந்தே காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு 8வது மாசமோ 9வது மாசமோ செலவு பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. நாளைக்கு கூட நடக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் நடக்கலாம், எப்போ வேணா நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு போய் வி ஷுட் நாட் டெல் தம் இவ்வளோ காசு இல்லைங்க சார் பண்ணுங்க, இது மட்டும் வி ஹேவ் டு பேர். நான் எக்யூப்மெண்ட் பற்றி வரி பண்ணிக்காரு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் 10 பேர் ஹார்ட் அட்டாக் வந்தால் 10 பேருக்குமே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கணும், இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு தே கேன் லிவ் பெட்டர், லைவ்லிஹுட் நல்லா இருக்கும். அப்போ தான் அவர் கம்யூனிட்டி, நேஷன் எல்லாமே வளரும். ஸோ அந்த ஐடியானால தான் வந்துட்டு எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்க்கணும்னால தான் நான் அப்படி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணேன் சார். இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு, அதாவது கேட்கலாமான்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு அவங்க காசு கொடுக்குறாங்க கையில் இருந்து அப்படின்னா அது வந்து பில்லு ஒரு மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுத்த உடனே அப்படியே டபுள் டைம் இல்லை ட்ரிபிள் டைம் அவங்க வந்து போட்டு அதை இன்சூரன்ஸில் கவர் பண்ணி இது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். இது பிரசாத் ஹாஸ்பிட்டல் எப்படி? ஹாஸ்பிட்டலையும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வாட்டெவர் கேஷ் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் வந்து மிஷின் ஒன்று வாங்குறீங்க, அந்த காஸ்ட்டை நம்ம வந்து பேஷண்ட்டுக்கிட்ட போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். பட் அதே இன்சூரன்ஸில் பே பண்ணி ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது நீங்கள் உங்கள் மிஷினுக்கு காசு வாங்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரே தான் சார். ஏன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டே 1 வரீங்க, சரி, அப்புறம் இப்போ நீங்கள் வளர்ந்து அப்புறம் இன்னும் 10 மிஷின் வாங்கணும்ல? அப்படி கிடையாது சார். இது வந்துட்டு இது ஒன்று வச்சுன்னா அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அபவுட் சர்விங். எல்லாருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு 100, 200, 1000 பேருக்கு நம்ம பண்ணா கட்டாயம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வில் பி ஏபிள் டு டு ஈவன் மோர். ஸோ அப்படிதான் வந்துட்டு வி வாண்ட் டு க்ரோவே தவிர 10 பேர்ல பண்ணணும்னு கிடையாது சார். அதான் சின்ன லாபமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அந்த லாபம் வந்துடும், வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. லான்ச் தி எல்கா லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிஸ்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேசர் மூலயமா வந்துட்டு நம்ம அந்த கிளாட்டை கரைச்சு சென்ட் வைக்கிறது. இந்த டெக்னாலஜி வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இதை பற்றி டாக்டர் அரவிந்த் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரெஸ். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்து எல்கா லேசர் சிஸ்டம்ன்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த லேசர் சிஸ்டம்ன்றது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியில் ஒரு வகையான ஒரு அத்திரெக்டமி டிவைஸ். அத்திரெக்டமி டிவைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிற பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அத்திரெக்டமி டிவைஸ். இது மூலமா வந்து நம்ம ஒரு ஹார்டான பிளாக்ஸு, ஸ்டென்ட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்திருந்த பிளாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். பைபாஸ் கிராஃப்ட்குள்ள வந்திருக்கிற பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டிகளை வேப்பரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜியாக இருக்கும். இது மூலமா வந்து பெட்டரான ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். நல்ல ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைச்சுன்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் அதை பண்ணலாம் சார்?
சார் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டு ஸ்டென்ட்டுக்குள்ள பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பைபாஸ் கிராஃப்ட் போட்டு அந்த கிராஃப்ட்ல வந்து பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபைபரஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பிளாக்ன்றது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நாட்கள் ஆச்சுன்னா அது ஃபைபரஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஃபைபரஸ் டிஷ்யூஸை பிரேக் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளாக்ஸ் எல்லாம் எங்க உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் ஒரு குட்டி பிசிக்ஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரான்ச்சஸ் ஆஃப் பிரியுதோ, பைஃபர்கேஷன்ஸ் ஆஃப் பிரியுதோ, அந்த ஆரிஜின்ஸ்ல தான் வந்துட்டு ப்ராப்ளமா வரும். ஸோ அது மாதிரி ஆஸ்டியம்ல இருக்கிற அந்த ஆரிஜின்ல இருக்கிற டிசீசஸ் வந்து ட்ரீட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரானிக் டோட்டல் அக்ளூஷன்ஸ் சொல்லுவோம். ரொம்ப நாட்களா 100% பிளாக் ஆயிருக்கிற வெசல்ஸ், அந்த வெசல் பிளாக்கேஜஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப கால்சிஃபைடான லீஷன்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த வயர்ன்றதை எடுத்துட்டு போறோம், அதுக்கு மேல நம்மளால பலூனோ வேற எதையுமே பலூன் எடுத்துட்டு போனா தான் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பலூனே அந்த இடத்துக்குள்ள போல ரொம்ப டைட்டா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து லேசர் மட்டும்தான் வந்து will be able to help நமக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பாதையில போய் நம்ம போய் ஸ்டென்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சார் கண்டிப்பா பயம் கிடையாதுங்க சார். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சேஃப் ஹேண்ட்ஸ்ல பண்ணும்போது வந்து டெஃபினட்டா வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்களுக்கு தேவையான இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பலூன் அன்கிராசபிளா இருக்கு, ஆர் ரொம்ப ஃபைப்ரஸான டிஷ்யூவா இருக்கு, இல்ல ஆஸ்டியம்ல இருக்குன்னா டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் தான் வந்து இந்த லேசர் டிவைஸும். ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து அந்த பிளாஸ்ட்ன்றது வந்து பலூனை வச்சு பிளாஸ்ட் பண்றது. இப்போ நமக்கு பலூனே அங்க எடுத்துட்டு போக முடியலன்னும் போது வந்து லேசர் தான் அதுக்கான கருவி. சார் ஒரு ரஃப்லி ஒரு 5 to 8% காஸ்ட் ஜாஸ்தியாகும். இல்ல, முதல்ல வந்து ப்ரிவென்ஷன் தான். நம்ம அந்த ஹார்ட் அட்டாக் யாருமே இம்மார்டல் கிடையாது. நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கான வரதுக்கான ரிஸ்க்குன்னு சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்ல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியா இருக்கா, ஃபேமிலியில வந்து 55 வயசுக்கு முன்னாடி 60 வயசுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து யாராச்சும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்களா, யாருக்காச்சும் ஸ்ட்ரோக் வந்திருக்கா, ஆல்ரெடி யாருக்காச்சும் ஸ்டென்ட் பைபாஸ் 60 வயசுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம உடல் பருவம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறது கூட வந்து நமக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது மாதிரி எவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல எதெல்லாம் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா கண்ட்ரோல் பண்ணுறது. எங்கெல்லாம் நமக்கு மாத்திரை மருந்துகள் தேவையோ அங்கெல்லாம் மாத்திரை மருந்துகள் எடுத்து நம்ம அப்படி பண்ணோம்னா தான் நம்மளால ஹார்ட் அட்டாக்ஸை டிலே பண்ண முடியும். தவிர நம்ம அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு எந்த ஒரு சிம்டமும் கொடுக்கலன்றதுக்காக அந்த ஹை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படியே விட்டோம்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து earlier ஏஜஸ்ல வரதுக்கான முக்கியமான இது வேப்பரைஸ் பண்ணுங்க. இது புரியலைங்க. இல்ல, இப்போ நமக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னால வந்துச்சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ நமக்கு ஒரு வெள்ளம் வருது, நமக்கு ரோட்ல இருந்து நமக்கு தண்ணி வருது, நம்ம ஒரு பக்கெட் மக்குல இருந்து இங்க நான் வெளியெடுத்து ஊத்திட்டன்றதுனால அது போயிடாது. இல்ல, வெளியில இருந்து வர சோர்ஸ் கண்ட்ரோல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி முதல்ல அந்த பிளாக் வரதுக்கான காரணம் என்ன இருந்துச்சோ அந்த அடிப்படை காரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம தான் பிளாக் வராம இருக்குமே தவிர, இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், பைபாஸ் நம்ம இதெல்லாமே பண்றது வந்து கிளியரிங் அண்ட் பாத். இப்போ ஸ்டென்ட் பண்றோம்னா நம்ம அந்த ரோட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்டென்ட் போடுறோம். இதே பைபாஸ் பண்றோம்னா ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு அந்த பிளாக்கை வந்து தாண்டி நம்ம போய் ஒரு இடத்துல பைபாஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரு அடிஷனல் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளட் கிடைக்கிறதுக்கு தானே தவிர அண்டர்லைங் காஸ்ட் என்னமோ எதனால இது வந்துச்சு, ஒரு சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனால வந்துச்சா, ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சா, இல்ல ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபி ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சுன்னா அந்த அடிப்படை காரணத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா தான் இட் ஓன்ட் ரெக்கர்.